விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தன்னுடைய ஆதரவை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அளித்திருக்கிறார். IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவர் காதர் மொஹிதீன் அவரும் தன்னுடைய ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தந்திருக்கிறார். இதுல குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே அன்கண்டிஷனல் சப்போர்ட். ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி நிபந்தனையற்ற ஆதரவை அவர்கள் தந்திருக்காங்க. வெளியில இருந்து ஆதரிக்கிறதாக கூறியிருக்கிறார்கள். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற முழக்கத்தை முன்வைத்த திருமாவளவன் ஆட்சியிலேயோ அதிகாரத்திலேயோ பங்கு பெறல, வெளியிலிருந்தே ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது முதல் கேள்வி. அதை தொடர்ந்து திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு விதமான முரணாகவும் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல சட்டமன்றத்தில் தனிப்பெரும்பான்மையோடு சட்டமன்ற தேர்தலில் வரவில்லை என்றாலும் தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கிறது தாவேக. கிட்டத்தட்ட 108 இடங்கள் ஆளுநர் அழைத்திருக்க வேண்டும். அதை அழைக்காத போது இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஆளுநர் மீதான ஒரு அதிருப்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஜனநாயகத்தை அது சிதைக்கிறது. ஆளுநருடைய நடவடிக்கை, ஆளுநருடைய போக்கு ஜனநாயகத்தன்மைக்கு விரோதமாக இருக்கிறது என்கிற அந்த புள்ளியில் அவர்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆதரவு. ரொம்ப குறிப்பா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நேற்று கொடுத்த அந்த ஆதரவை வாபஸ் பெற்றதாக எல்லாம் தகவல்கள் வந்தது. ஆனா இன்னைக்கு மீண்டும் ஆதரவு அதிகாரப்பூர்வமாக கடிதமாவே அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. ஆளுநருடைய வாபஸ் பெறுவதாக ஆதரவு இல்லை என்று எக்ஸ் தளத்துல பதிவு போட்டிருந்தாங்க. இன்றைக்கு மீண்டும் ஒரு ஆதரவை கொடுக்கிறாங்க. அதுலயும் 118 என்கிற எண்ணிக்கையை அடைந்த பின்பு அது 120 மாறுகிற அளவிற்கு ஆதரவுகள் பெருகுகிறது. இது எல்லாவற்றுக்கும் பின்னாடி திருமாவளவன் அவர்களே 2 இடங்கள், முக்கியமான இடங்கள் சொன்னார். குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்துவிடக்கூடாது என்கிற இடம் ஒன்று. அந்த இடத்தில் தான் இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்தது. ஆனா விஜய் அவர்களுக்கு இனிமேல் தான் பல சிக்கல்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட நிபந்தனைகளுடன் கூடிய ஆதரவு காங்கிரஸ் வந்துட்டாங்க, அதுல சிக்கல் இல்லை. நிபந்தனைகளுடன் ஆதரவுனா அமைச்சரவை பிரதிநிதித்துவம், அமைச்சரவையில் இருந்துருவாங்க. விஜய் அவர்களுடைய ஆட்சியின் நல்லது கெட்டது அனைத்திலும் அவர்கள் பங்கு இருக்கிறது. கடந்த காலங்களில் காங்கிரஸ் பேசினாங்களே ஒண்ணு, இந்த திமுகவின் 5 ஆண்டு ஆட்சியில அவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றதெல்லாம் நாங்க சுமந்தோம், அவர்கள் ஏற்படுத்திய வேதனைகளை எல்லாம் நாங்க சுமந்தோம் தேர்தல் நெருக்கத்துல பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்களே. இப்ப விஜய் செய்யற நல்லதுக்கும் அவர்கள் பொறுப்பு, கெடுதலுக்கும் அவர்கள் பொறுப்பா இருக்கலாம் அந்த ஆட்சியினுடைய. ஆனா விடுதலை சிறுத்தைகளோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ, இந்திய கம்யூனிஸ்டோ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு அப்படின்னு சொல்றப்பயே அவர்கள் இவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டே ஒரு எதிர்கட்சி போலதான் செயல்பட போறாங்க. அந்த இடம் முக்கியமான இடம். இவருக்கு ஆதரவு, இந்த ஆதரவுக்கு 2 புள்ளிகள் தான். ஒன்று, ஆளுநருடைய செயல்பாடு, அதை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கக்கூடிய தாவேகாவுக்கு ஒரு கொடுப்பதுதான், ஆட்சியை கொடுப்பதுதான் ஜனநாயக பண்பு. அந்த அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஆதரவு. இன்னொன்று தமிழகத்தின் நலன் சார்ந்தது. அவர் பாஜக இல்லாத ஒரு தேர்தலை சந்திக்கிறார். அவர்கள் அணியில இல்ல, சிபிஐ விசாரணை வளையத்தில் இருந்தார். ஆன பின்பு பாஜக கூட்டணிக்குள்ள போகல. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுல சிக்கல்கள் இருந்தது. அந்த சூழலிலும் அவர் பாஜகவை நெருங்கல. தேர்தலுக்கு பிந்தைய உறவுகள்ல கூட அவர் பாஜக கூட்டணியை அணுகல. கிட்டத்தட்ட அவர் குதிரை பேரம்லாம் நடத்த முயற்சித்ததாக அமமுக போன்றவர்கள் சொன்னாலும் கூட வெளிப்படையான தகவல்கள் இல்லை. தாவேகா தரப்புல இருந்து நாங்க இவர்களை அழைத்தோம்னு சொல்லல. அப்ப கிட்டத்தட்ட அந்த இடம் ஒரு கவனிக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு இடமாக இந்த கட்சிகளுக்கு, இடதுசாரிகளுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இருந்தது. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான சிக்கல் என்னன்னா, இவர்கள் நிபந்தனைகளற்ற ஆதரவுன்னு சொல்றப்ப திமுக கூட்டணியிலையும் தொடர்றாங்க. திமுக தானே எதிர்கட்சி தலைவராக போகுது. அப்ப இவர்கள் சட்டமன்றத்துல திமுக கண்டித்து உரையாற்றுகிற பொழுது இவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது? ஏன்னா இந்த அரசை கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையை காட்டுவதற்கு இவர்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் இருப்பாங்க கம்யூனிஸ்டுகள், அதுல சந்தேகமே இல்லை. துதிபாடல் இருக்காது அவங்க கிட்ட. அப்ப அவர்கள் திமுக பக்கமும் நிக்கணும், எதிர்கட்சி அரசியலும் செய்ய போறாங்க, ஆதரவும் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல 2 சிக்கல்கள் இருக்கு. விஜய் அவர்களுக்கு ஒரு சிக்கல். அந்த சிக்கல் என்னன்னா, நமக்கு ஆதரவு தந்திருக்கக்கூடிய நபர்கள்ட்ட இருந்தே எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பை சட்டமன்றத்தில் கூட அடிச்சு பேச முடியாது. அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் செய்யணும். ஏன்னா அவர்கள் ஆதரவில் நடக்கக்கூடிய ஆட்சி. ஒருவேளை அவர்கள் எதிர்த்து களமாடினாலும் மௌனித்து தான் கிடக்க முடியும். ஏன்னா அவர்கள் ஆதரவில் நடக்கக்கூடிய ஆட்சி. இடதுசாரிகள் உங்களுக்கு தெரியும், கடந்த 5 ஆண்டு காலத்துல திமுகவுக்கு எதிரான அதிகமான போராட்டங்கள் பண்ணது யாருன்னா கிட்டத்தட்ட அதிமுகவை விட கம்யூனிஸ்ட். அதனுடைய வீரியம் கம்மியாயிடுச்சு, முந்தைய விட இல்ல, முன்பு போல வீரியமாக இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு ஊர்ல, ஏதோ ஒரு மாவட்ட தலைநகர்ல ஏதோ ஒரு போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனைய, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சம்பளம் ஏற்ற வந்துச்சுன்னு அப்படியே உட்கார்ந்துருவாங்க, பென்ஷன் என்னாச்சுன்னு உட்காருவாங்க. இன்று நெடிய போராட்டம் நடக்கும். விஜய் அவர்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கிறது. அப்ப மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல போராடுகிற பொழுது திமுகவோட ஒரு கைகோர்த்துருவாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் தொடர்றாங்க. நீங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவு என்பது சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை காட்டுவது, அது கிட்டத்தட்ட ஆளுநர் ஒரு சம்பந்தப்பட்டது, அத்தோடு முடிஞ்சிருச்சு. அவங்க அடுத்த நாள்ல இருந்து எதிர்கட்சி அரசியல் தான் செய்ய போறாங்க.
அதுல நிபந்தனைகளுடன் அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இருக்கு. அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு சமரச அரசியல் இருக்காது. அது விஜய் அவர்களுக்கே ரொம்ப சவாலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த மேஜிக் நடந்ததுக்கு பின்னாடி ஆளுநருடைய செயல்பாடு மட்டும்தான் இருக்கு. கிட்டத்தட்ட பாஜக ஏதாவது எதிர்நிலைப்பாடு எடுக்குது, பாஜக பிளே பண்ணுது, ஆளுநர் ஏதாவது தவறான முடிவுகள் எடுக்கிறார் அப்படிங்கிற புள்ளியில வேறு வகையான முடிவுகள் வந்துடக்கூடாது, யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காம முதலில் ஆளுநர் சந்திக்க மறுத்ததாக தகவல் வந்தது. அதைத் தொடர்ந்து இப்போது ஆளுநர் சந்திக்க நேரம் அளித்திருப்பதாகவும் தகவல் வந்திருக்குது. அதைத் தொடர்ந்தே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் இன்னொரு திரையிலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த சந்திப்பு என்பது நடைபெற போகிறது. 4வது முறையாக விஜய் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். நீங்க தொடர்ந்து பேசுங்க சாமிநாதன். ஆமா சார், அவர் கிட்டத்தட்ட இது ஒரு 3 முறை சந்தித்திருக்கிறார்கள். அந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். 3 முறை அவர் சந்தித்திருக்கிறார். அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க அவ்வளவு போராடுகிறார். பாஜக கூட்டணி பக்கம் போகல. அது இந்த கட்சிகளை ஈர்த்திருக்கிறது. இன்னொன்று, இவர்கள் தொடர்ச்சியாக சொல்றாங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது, அதுதான் நிலைப்பாடு. இப்ப கூட PMC தொடர்பாக சுற்றறிக்கையெல்லாம் வந்தது. அப்ப ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சி போன்ற வந்துச்சுன்னா கிடப்பில் கிடந்த பல திட்டங்களுக்கு புத்துயிர் பெற்றுவிடும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் கிட்டத்தட்ட இந்த கூட்டணி கட்சிகள் நகர்ந்திருக்காங்க. இதுல அபரிவிதமான சவால் விஜய்க்கு தான் இருக்கு, மற்றவர்களுக்கு இல்ல. இன்றைக்கு அவர் முதல்வர் என்கிற ஒரு அரையணைக்கு சென்று விட்டார், அதில் வெற்றி பெற்று விட்டார். நம்ம இன்னொரு கோணம் கூட இருக்கு சார். தேர்தலில் திமுகவை வீழ்த்தினார், முதல்வர் வேட்பாளரே தோல்வியை தழுவினார் தாவேகா கிட்ட மு.க. ஸ்டாலின் அவர்கள். திமுகவுடைய கூட்டணிகளையும் வீழ்த்தி கொண்டார், தன் பக்கம் இழுத்துக் கொண்டார். அப்படின்னா இல்ல, அதுல 100% வெற்றி பெறல. திமுகவினுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகள், காங்கிரஸை தவிர மற்ற கட்சிகள் இந்த ஆட்சி அமைக்கத்தான் ஆதரவை தருகிறார்கள். அவர்கள் நிலையான ஆதரவு இல்லை. அவ நாளையிலிருந்து அவர்கள் எதிர்கட்சி அரசியல் செய்வாங்க. ஆனா திமுகவினுடைய ஆளுங்கட்சி அரசியலை விட எதிர்கட்சி அரசியல் கூர்மையாக இருக்கும். அவர்களோட களத்தில் இவர்களும் இனிமேல் நிற்பார்கள். அதனால அந்த இடம் விஜய் அவர்களுக்கு ஒரு சவாலான இடமாக இருக்கும். அவருக்கு அந்த சவால் புதிதாக இருக்கும். நேற்று வரை வெளியிலிருந்து எதிர்த்தாங்க திமுகவோ அதிமுகவோ. விஜய் ஒரு பொருட்டாக நினைக்கல, இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவார்னு பார்க்கல, பெரிதாக விமர்சிக்கல. இத்தனை நாட்கள் திமுக அரசின் குறைகளை மட்டுமே சுட்டிக்காட்டிக் கொண்டு அரசியல் செய்து வந்த அல்லது பிரச்சாரம் செய்து வந்த விஜய்க்கு இது மிகப்பெரிய சவாலா இருக்கும் அப்படின்றதான் உங்களுடைய பார்வை? நிச்சயமா சார், பெரிய சவாலாக இருக்க போகிறது. அதை அவர் எதிர்கொள்வதற்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கும். நீங்க இடதுசாரிகள் கூட்டணிக்குள் இருந்தாலும், நீங்க 2004 முதல் 2014 மத்திய மன்மோகன் சிங் அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாங்க. அந்த காலம் எப்படி இருந்தது? தினசரி அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசுக்கு எதிராக இவர்கள் தானே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. விளிம்புநிலை மக்கள் சார்ந்த போராட்டங்கள். இன்னொன்று, இவருடைய தேர்தல் அறிக்கை, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. 2500 ரூபாய் மகளிருக்கு, தமிழகம் முழுவதும் பெண்கள் இலவசமா போலாம், தாய்மாமன் சீரு. நீங்க திமுக அரசே கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள்ல கோரிக்கைகள்ல பாதியை நிறைவேற்றலன்னு சொன்னது, முதல்ல சொன்னது முன்னாள் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதிமுகவே அதை பேச ஆரம்பிச்சாங்க. அதிகமா கோரிக்கைகள்ல பெரும்பகுதியை நிறைவேற்றலன்னு சொன்னாங்க, தீக்கதிர்கள் எழுதுனாங்க. அப்ப அந்த சிக்கல் வரும். ஒண்ணுமே விஜய் அவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுத்தது என்னாச்சுன்னு கேட்பாங்க. பல்வேறு கேள்விகளும் விஷயங்களும் கூட்டணி கட்சிகளாலேயே அவர் அழுத்தத்துக்கு உள்ளாகலாம். நான் சொல்ற கூட்டணி கட்சி என்பது அவருக்கு இந்த ஆட்சியில் வருவதற்கு உதவிய கூட்டணி கட்சிகள். மற்றபடி அவர்கள் திமுக கூட்டணியில் நிற்கிறாங்க. அவர் பக்கமே நகர்ந்திருந்தா கூட அந்த சிக்கல் அவருக்கு இருந்திருக்காது. அவர்கள் திமுகவின் ஒரு கருத்தையும் இன்னொரு கருத்தை விஜயனுடைய கருத்தையும் பற்றியிருக்காங்க. அதனால அந்த எதிர்ப்பை விஜய் சமாளிப்பதற்கு போராட வேண்டியிருக்கும் அப்படின்னு. இப்ப இந்த கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட இவர் ஆட்சி அமைக்கிறார் அப்படின்னும் போது, ஒருவேளை அதிமுக இருந்து ஒரு பிரிவு தனியாக வெளியே வந்து ஆதரவு தெரிவித்தால் இவருடைய பலம் என்பது உயரக்கூடும், ஆட்சிக்கு பெரிய பாதிப்பு அப்படின்றது வரும் நாட்கள்ல இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா இருக்காது. பட் அந்த அதிமுகவின் ஒரு பிரிவு உடைந்து வருவதை பாஜக அனுமதிக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. கிட்டத்தட்ட அதிமுக பாஜக ரொம்ப நெருக்கமான ஒரு புள்ளி. அது ஒருவேளை அதிமுக உடைந்து வருகிறது, அது போட்டி அதிமுகவாக இருக்கலாம். 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 47 என்கிற பொழுது அதுல 3/2 பங்குங்கும் போது 25 பேருக்கு அதிகமா வரணும். அப்படி ஒருவேளை வந்து விட்டாங்கன்னாலும் பாஜக அதை ரசிக்குமா என்று தெரியாது. கிட்டத்தட்ட பாஜகவினருக்கு விஜய் முதல்வர் ஆவதில் எவ்வளவு தூரம் ஒரு ஆர்வம் இருந்ததுங்கிறத நமக்கு ஆளுநரை அவர் 3 முறை சந்தித்து வந்ததிலிருந்தே தெரியுது. இன்னொன்று, இந்த அணியில காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு அணி வலிமை பெறுவதை பாஜக விரும்புவா என்பதும் சந்தேகம். பட் இதையெல்லாம் கடந்து இன்னைக்கு நடைபெற்ற கூட்டத்தினுடைய அடிப்படையில CV சண்முகம் போன்றவர்களுடைய தலைமையில ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவுல எண்ணிக்கையில உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்றாங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரை எதிரரசியல் செய்ய மாட்டாங்க. அந்த அணிக்குள்ள போயிட்டாங்கன்னா அவர்கள் அமைதியாக தான் இருப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் போன்றோ விசிகா போன்றோ இருக்காது.
அப்ப விஜய் ஒரு பாதுகாக்கப்பட்ட வளையத்துக்குள்ள போயிருவார், எண்ணிக்கைக்குள்ள போயிருவார். பட் ஆனா அது அதிமுகவில் அந்த பிளவு அல்லது அந்த முரண் என்பதை பாஜக ரசிக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அந்த ஒரு இடம்தான் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கு. ஆனா இன்னொரு கோணம் இருக்கிறது. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்துல கடந்த 2021 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10க்கு 10 ஜெயிச்சாங்க, ஒன்று பாஜக உட்பட. இந்த முறை அந்த கோட்டையில் ஓட்டை விழுந்திருக்கிறது. சேலம் மாவட்டம், எடப்பாடி பழனிசாமி அவருடைய மாவட்டம், அங்கேயே தாவேக்கா வெற்றி இருக்கிறது. ஆனா பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் வட மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. சோ இங்க CV சண்முகத்திற்கு நெருக்கமானவர்களாக இருக்காங்க. அவரால் எம்எல்ஏ பதவிக்கு கிட்டத்தட்ட அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டவர்களாக இருக்காங்க. சோ அந்த அடிப்படையிலும் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. CV சண்முகம் அவர்கள் அவருடைய தலைமையில தான் அந்த கூட்டம் இன்றைக்கு நண்பகலில் நடைபெற்ற கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பின்னால் வேறு ஏதேனும் அழுத்தங்கள் இருக்கிறதா, காரணம் இருக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு வகையான கேள்விகளும் இருக்கத்தான் செய்கிறது. பட் பாஜக அதை எந்த அளவுக்கு விரும்புவாங்க? ஒரே ஒரு அமமுக எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தாருங்கிற ஒரு கடிதம் கொடுக்கிறாங்க. அதையே போர்ஜரின் டிடிவி தினகரன் அவர்கள் போய் நிற்கிறார். எடப்பாடி பழனிசாமி அழைக்கணும்னு போய் நேற்று சொல்றாரு செய்தியாளர்கள் சந்திப்புல, ஆளுநர் அழைக்கணும் அப்படிங்கிறார். நீங்க 120 காட்டி இருக்கிறார் விஜய். அவர் நேற்று தான் காட்டுறாரு, சொன்னார் அந்த வார்த்தையை. 24 மணி நேரத்துக்குள் இவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் அதை பார்த்தா அதிமுகவுக்குள் அந்த பிளவு என்பது அவர்கள் தயவு தேவைப்பட்டிருந்தால் தான் நிகழ்ந்திருக்கணும். அதிமுகவுக்கு தயவோ அல்லது ஒரு அணியினுடைய ஆதரவோ விஜய்க்கு இருந்தால் அமைச்சரவை பிரதிநிதித்துவம் கிடைக்கும், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் என்றால் அது நிகழ்ந்திருக்கலாம். நிபந்தனைகளை எல்லாம் வந்துட்டாங்களே தாவேக்காவுக்கு. கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கலாம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக்னு கிட்டத்தட்ட 8 எம்எல்ஏக்கள் நிபந்தனை எல்லாம் வந்துட்டாங்க. இனி தேவையானது பாதுகாக்கப்பட்ட எண்ணிக்கை தான். அதற்காக அமைச்சர் பதவியோ பிரதிநிதித்துவத்தையோ விஜய் இழக்க மாட்டார் அப்படின்னு தான் பாக்குறேன். இன்னொன்று, அவர்கள் ஒருவேளை தேவைப்படும் போது பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லலாம். இவர்கள் யாராவது பின்வாங்கினால் அவர்களை ஒரு ஸ்லீப்பர் செல் சொல்வார் அடிக்கடி டிடிவி தினகரன் அவர். அது போன்ற அந்த ஸ்லீப்பர் செல்ஸாக வைத்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது. மற்றபடி அதிமுக இப்ப பிளவுபட்டாலும் அது அதிமுகவில் எந்த பிளவுக்கும் எந்த பகுதியினருக்கும் எந்த லாபமும் இல்லைங்கிறதா இந்த 120 நம்பர் காட்டுது.